இன்னைக்கு காலையில் பழையரும் கடைக்கு வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஏதாவது திங்ஸ் எடுத்து நம்மளால் சரி பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்காக அங்கே உடஞ்சி போன காரணம் கொஞ்சம் கிடந்துச்சிங்க. அதுக்கடுத்து ஒரு துப்பாக்கி வந்துருந்துச்சு, அதுக்கடுத்து எக்ஸ்டென்ஷன் போர்டு வந்துருந்துச்சு, அதையுமே சர்வீஸ் வந்து பார்க்க எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து ஒரு கடிகாரம் வந்துருந்துச்சு, அதுக்கடுத்து ஹெலிகாப்டருக்கு இழுத்து விட்டோம் அப்படின்னா பறக்கும்ல, அது ஒன்று இருந்துச்சு. அதுக்கடுத்து டிவி ரிமோட்னா நிறையவே கிடந்துச்சிங்க. அதுக்கடுத்து தேடி பார்க்குறப்போ ஒரு ஆர்சி கார் வந்துருந்துச்சு, இதுவும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. மொத்தமாக அந்த அண்ணாட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த அண்ணா சர்வீஸ் தானேப்பா பார்க்க போகிறீங்க, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் நான் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இந்த 3 சர்வீஸ் வந்து பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காரை வந்து சர்வீஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 பேட்டரி வந்து போட்டுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இதை ஆன் பண்ணுறோம் அப்படின்னா லைட் வந்து எரியும், ஆனால் லைட் வந்து எரியலை. சரி கலட்டி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கலட்டிட்டேங்க. கலட்டினதுக்கு அடுத்து தெரியும் இதில் வந்து ஒரே ஒரு வயர் வந்து மிஸ் ஆகிருக்கு, அது வந்து கட் ஆகிருக்குங்க. அதை மட்டும் நம்ம சால்ட்ரிங் வந்து பண்ணால் சரியாயிரும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை சால்ட்ரிங் வந்து பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து பேட்டரி வந்து போட்டுடலாம். பேட்டரி வந்து போட்டேன், லைட்னா எரியுது. ஸோ இதில் பிரச்சனை இல்லை, ஆனால் ரிமோட் இதில் இல்லை. அதுக்கடுத்து சரி இதை ஃபஸ்ட்டு க்ளீன் வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஐபி யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஸ்க்ரூ ஒன்றா போட்டு பழையபடியும் கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னா சூப்பராக லைட் எரியுது. இந்த நைட்டு வந்து பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்குங்க லைட்டு. அதுக்கடுத்து தேடி பார்த்து ஒரு ரிமோட் வந்து செட் ஆகிற மாதிரி ஒன்று எடுத்துட்டேன். இது வந்து முன்னாடி பின்னாடி போகிற மாதிரி மட்டும் இது செட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், செமையாக வந்து போகுது காரு, நல்லா தாங்க ஒர்க் ஆகுது. இது எப்படியோ சர்வீஸ் வந்து பார்த்தாச்சு. காரணம் பிரச்சனை இல்லை, முன்னாடி பின்னாடி பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து போகுது. அதுக்கடுத்து அந்த துப்பாக்கி எடுத்தோம்னா அதை வந்து சர்வீஸ் வந்து பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். இதில் வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா லாக் ஆகும். அதுக்கடுத்து ட்ரிகரை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி ஃபோர்ஸாக வந்து போய் அடிக்கும். சரி இதை கலட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கலட்டினேன். ஆனால் வந்து அது லாக் ஆகியிருந்துச்சு. டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்டனால உள்ளக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு வந்து இருந்துச்சு. அந்த ஸ்ப்ரிங்கை வந்து போட்டு விடணும்னு சொல்லிட்டு அந்த ஏதாவது ஸ்ப்ரிங் வந்து அந்த ஒரு கொக்கி மாதிரி தந்துருந்தாங்க. அதில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு மேலே வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தேன், ஆனால் வரல. அதில் வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து பெருசாக வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதையுமே நல்லா டைட் வச்சதுக்கடுத்து இப்போ லாக் ஆகுதுங்க. பாருங்கள் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இப்போயுமே ஐபி யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து அந்த பால் வந்து இல்லாதனால கோலி குண்டு வந்த மாதிரி போட்டுட்டேன். போட்டதுக்கடுத்து முன்னாடி கரெக்டாக வந்துடுதுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அடுத்து அடித்தோம் அப்படின்னா செம ஃபாஸ்ட்டாக போகுதுங்க, நல்லா வந்து போகுது. எனக்கே பிடிச்சிருந்துச்சி. அதுக்கடுத்து இன்னொரு பாலையும் ட்ரை பண்ணேன், நல்லா தான் போகுதுங்க. துப்பாக்கியையும் சர்வீஸ் வந்து பார்த்தாச்சுங்க. அதுக்கடுத்து இந்த எக்ஸ்டென்ஷன் போட சர்வீஸ் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு டேரெக்டாக பவர் சப்ளை வந்து கொடுக்கல. எதுக்காகனா ஷார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபியூஸையும் செக் பண்ணி பார்த்தேன். ஃபியூஸ் வந்து அடிக்காமல் தான் இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எல்லாத்தையும் கலட்டியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எர்த் வயர் வந்து தனியாக வந்து இதில் ஜாயிண்ட் ஆகி கிடக்கு. அதுக்கடுத்து மேலே வந்து ஒரு சுவிட்சே வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி போயிருக்கு. அந்த வயர் கனெக்ஷனாக எடுத்து டேரெக்டாக வந்து கொடுத்துட போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வயரையும் வந்து டைட் வந்து வச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எர்த் வயரை வந்து இதோட சேர்த்தாப்பில் இருக்கிற மாதிரி சால்ட்ரிங் வந்து பண்ணி விட்டுட்டேன். அதுக்கடுத்து அந்த சுவிட்ச் இருக்குல்ல, அந்த வயரை வந்து தனியாக எடுத்து விட்டு டேரெக்டாக வந்து கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து இப்போ ஒர்க் ஆகுது. அந்த 3வது சுவிட்ச் மட்டும் லூஸ் கான்டாக்டாக தான் இருக்குது. லைட்டாக அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா எரியுது அந்த இது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் வந்து மாட்டி வந்து விட்டுறலாம். இதில் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ வந்து போட்டு விட்டு பார்த்தேன், எல்லாமே சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதையுமே நம்ம வந்து சர்வீஸ் வந்து பார்த்தாச்சுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.